இதுதாங்க பிளாக் ஐஸ். எப்படி சர்வே பண்றதுனே தெரியலங்க. மூச்சு வர்றக்கே சிரமமா இருக்கு வியூஃப். சுத்தமா முடியாதுங்க. நானாலும் இங்க நிக்கவே கூடாது வியூஃப். நம்ம வண்டி இழுக்க மாட்டேங்குது வியூஃப். ஐயோ அகர மாட்டேங்குது. இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க. அங்கங்க எல்லாம் சங்கிலி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் செத்துருவாங்க. எப்படியாச்சும் இந்த ஏரியால தப்பிச்சிடணுங்க. மோசமா இருக்குதுங்க. பிளாக் ஐஸ் டேஞ்சருங்க. ஒயிட் ஐஸ் மரண டேஞ்சருங்க. ஓ மை காட், ஃபுல்லா உறைஞ்சு போயிடுச்சுங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு வியூஃப். உறைஞ்சு செத்துருவோம். ஸ்னோ மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு. வண்டி டயர்ல கொஞ்சம் காத்தே இறக்கி விட்டாங்க. இதுக்கு மேல போக முடியுமான்னு தெரியலங்க. சுத்தமா முடியல வியூஃப். காலில் அடிபட்டு இருக்குன்றாரு. இதுக்கு மேல என்னால முடியாது வியூஃப். ரொம்ப கைகாலெல்லாம் உறைஞ்சு போயிடுச்சுங்க. சுத்தமா முடியல வியூஃப். குட் மார்னிங் வியூஃப். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டவாங்கில் தாங்க இருக்கோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் டவாங் ரைடை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே டவாங்லேருந்து ரிலீவ் ஆகிறோம். கிளம்ப போகிறோங்க. என்னடா எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா அவர் ரெட்டும் நான் இந்த கிரே கலர் ஜாக்குமே போட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? குளிர் குளிர் முடியல, பேசவே முடியலைங்க. 2-3 எண்ணம் போட்டிருக்கேங்க. இங்கே பாருங்க, 1 2 3 ட்ரெஸ்ஸு போட்டு தாங்க இங்கே குளிரை வந்து டேக்கிள் பண்ணிருக்கோம். பேசினா கூட வாயிலேருந்து புகை வந்துட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு கிளைமேட் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. இப்போ கூட ஸ்னோ மழை வந்து எங்கள் மேலே துளி துளியாக ஒவ்வொரு சொட்டாக விழுந்துட்டு இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. சரி ஓகே பிஎஃப், இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இனி வந்து எங்கள் வீட்டை பார்த்து பயணம் தொடர்கிறது. இனி நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்னோ கண்காட்சி வந்து இந்த எபிசோடில் கண்டிப்பாக உண்டு. ஸ்னோவை பார்த்து இந்த எபிசோடை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி தான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிறோங்கிறதே நீங்களும் பார்த்துட்டே வாங்க பிஎஃப். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. உங்கள் லவன் சப்போர்ட்டை கொடுத்துட்டே எங்கள் பிஎஃப். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் பீஃபு. இங்கே கிளம்பியாச்சு. இதான் டவாங் மார்க்கெட் சிட்டி அப்படின்றாங்க. என்னடா ஒரு மண்ணும் இல்லை, மார்க்கெட்டு சிட்டி கிட்டிங்க இருக்குங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே இருக்காதுங்க. காலங்காத்தால இல்லை. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 தான். இந்த டைமில் இங்கெல்லாம் வந்து நடுங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா -4 டிகிரியில் இருக்குது. இடம் பயங்கரமாக இருக்குல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இனி வந்து சன்ரைஸ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷீலா பாஸே தாண்டணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பீஃபு. அவ்வளோதான் பீஃபு. இதுதான் டவாங்கோட வாசல். கிளம்பியாச்சு பிஎஃப். இதாங்க ஜாங்குங்கிற ஊர். அங்கே வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போயிடலாங்க. டேங்க் ஃபுல் பையா 500. ஓகே, தேங்க்யூ. கிளம்பியாச்சு பிஎஃப். ஒரு வழியாக ஃபியூல்லாம் ஃபுல் பண்ணிட்டுங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். வேவு இங்கே பாருங்க பீஃபு, ஃபுல்லாக ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்னோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. வருது பீஃபு, வருது 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 வருது. செல்லாக்குட்டி வருது. செல்லாக்குட்டி அமைதியெல்லாம் போகாது, நம்மளை சாவடிச்சுட்டு போக தான் வரும். இந்த ஸ்னோ கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்றுங்க, பார்க்க தான் நல்லா இருக்கும். பழக பழக டார்ச்சராக இருக்கும். இது கூட இருக்கவே முடியாது, நான் சாமிங்கிற மாதிரி இருக்கும் பிஎஃப். அது ட்ரூத்தா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கோங்க, ஸ்னோ கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று தாங்க. அது கூடலாம் இருக்க முடியாது. அதுக்கு வெயில் சூரியன் கூட 2 போயிடலாம். எவ்வளோ வேர்த்தாலும் பரவாயில்லன்னு இருந்துடலாங்க. அது இங்கெல்லாம் இருக்கவே முடியாது பிஎஃப், இருக்கவே முடியாது. அப்பா இவன் ஸ்னோ, அந்த பனிக்கட்டி மழை இங்கெல்லாம் எப்படியெல்லாம் பெய்யுது. இங்கே பக்கத்தில் பாருங்கள், அது ஒரு லேக்குங்க. அந்த லேக்கில் கூட ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி எல்லாமே போயிடுச்சு. இங்கே நான் போகிறேன் பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த பிளாக் ஐஸ். ஸ்னோவை பாருங்கள் பியூஃபு, ஸ்னோவை பாருங்கள். என்னோட பிளாக் ஐஸ்ன்ற ஒயிட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அது வந்து எப்படி சொல்ல, இந்த சைடில் இருக்கிறதா ஒயிட் ஐஸு, நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரோடோட மெர்ஜாக இருக்குது. அது நமக்கு தெரியாது. நான் டெட் ஸ்லோவில் அப்படியே உருட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏமாந்தோம், கொஞ்சம் ஆக்சிடென்ட் கொடுத்தோம், கீழே விழுந்துருவாங்க. அவசரப்பட்டு எது முறுக்கிடவே கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இன்னொரு 15-20 கிலோமீட்டருக்கு தான் இப்படி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கவே முடியாது பீஃபு. திரும்ப எவ்வளோ நினச்சாலும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பீஃபு, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது, ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. பார்த்து பார்த்து போகணும் பீஃபு. ஆல்ரெடி 2-3 வாட்டிக்கு அடிபட்டுருச்சு உடம்புல. மறுபடியும் விழுந்தால் இது 4வது வாட்டி ஆகி போயிடும் பீஃபு, 4வது வாட்டி ஆகி போயிடும். பாருங்க, நார்னியா ட்ரீ மாதிரியே இருக்கா. நார்னியா மூவியில் வருகுல சீடு, அதனால தாங்க நான் நார்னியா இருக்கேன். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது. எங்க இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஏமாந்தா விழுந்துருவோம் பீஃபு, ஏமாந்தா விழுந்துருவோம். ரொம்ப பார்த்து கோவமாக போய்க்கிறோங்க. ஏன்னா நம்ம பிரேக் அடித்தாலே ஐஸ் மேலே தான் பிரேக் அடிக்க போகிறோம். ஐஸ் மேலே ரொம்ப கவனமாக போகணுங்க, ரொம்ப கவனமாக போகணும்.
இது பார்க்கும் போதே அழகாக இருக்குல்ல வியூஃபு இந்த ரோட்டில் போகிறக்கு. ஏங்க இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நம்ம வாழணும் வியூஃபு. நீங்கள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சீரியஸாக வியூஃபு ஒரு வாட்டியாச்சும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுபவிச்சு பாருங்கள் வியூஃபு. என்னதான் கஷ்டம் அப்படி இப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அனுபவிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேருங்க லைஃப்பில். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும். வா எவ்வளோ பெரிய ஸ்னோமலைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக வரிசையாக ஷீலா பாஸ் போகிறோம். இங்கே பாருங்கள் வரிசையாக எல்லாம் நிற்கிறாங்க. ஃபுல்லாக அங்கங்கே பிளாக் ஐஸுங்கனால தனித்தனியாக ஒவ்வொரு வண்டியாக போகுது போலங்க. ஓ மை காட் தெரில ப்ரோ. ஐயோ பியூஃபு எல்லாரும் செயின் ரோப்பு அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் பியூஃபு எல்லாம் சங்கிலி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க ட்ரக்குக்கு. நம்ம வண்டி இழுக்குமானே தெரிலங்க, எப்படி போகிறதுனே தெரியலையே. ஐயோ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோங்க. நம்ம நினச்சதை விட பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோம். ரோடு ஃபுல்லாக ஐஸுங்க, இதில் மாட்டிட்டோம். இனி நம்ம வண்டி இழுக்குமா இழுக்காதா ஒன்றும் தெரிலங்க. ரொம்ப பார்த்து கவனமாக போகணும் பீஃபு, ரொம்ப கவனமாக போகணும். ஸ்லோவாக போகலன்னா அப்படியே செதஞ்சிருவோங்க. 10லேயே நான் போய்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் கீழே விழுந்தாலும் அடி படாத மாதிரி பார்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் ஆர்மிக்காரங்கெல்லாம் நின்று இங்கே இருக்கிற கார்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கீழே இருக்க வண்டிகளுக்கெல்லாம் டயருக்கெல்லாம் கயிறுக்கெல்லாம் சுற்றி எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஐயோ நம்ம வண்டி இழுக்க மாட்டேங்குது பீஃபு. भैया पैसे रुपये क्या कर नहीं रहा? हिंदी नहीं भैया, हिंदी हो आता आपको तो भाई। अच्छा एक मिनट, आप तो क्यों साउथ 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 वेयर आर यू गोइंग? Is there any problem here? What problem? ice skating This side park is this side. ஐயோ ஐயோ நகர மாட்டேங்குது பீஃபு. காற்று இல்லாமல் வண்டி ஐயோ ரொம்ப பார்த்து போகணுங்க. தெரியாமல் ஸ்லோ பண்ணிட்டோம், அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றிட்டு கஷ்டப்படுறோம் பீஃபு. ஐயோ வண்டி இழுக்க மாட்டேங்குது பீஃபு. ஓகே Okay. ஓகே பையா. We'll help you. After that. பேக் டயரில் சுத்தமாக க்ரிப்பே இல்லை பீஃபு, இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க அங்கங்கே. ரொம்ப கவனமாக போகணும் பீஃபு. பின்னாடி அண்ணா தள்ளிட்டு இருக்காரு, அதனால தாங்க வண்டி நகருது. பையா That place okay. Park there. சாண்ட் பையா. Try this way. ரொம்ப பார்த்து கவனமாக இந்த சாண்டுக்குள்ளே போகணுங்க. ஓ ஓகே பையா, தேங்க்யூ. கான் கோ ஷீலா பாஸ். Yes, yes. Okay, bhaiya. This road never slippy. This one. Shall I follow the truck, bhaiya? Yes. Okay. You can go if you comfortable. Okay, bhaiya. Okay. I try my best and I'll wait for the truck. Okay. Okay. Beef பல பிரச்சனைங்க, ரொம்ப பிரச்சனை. பார்த்து போணுங்க. We are in big trouble, beef. எல்லாரும் நடந்து போகிறாங்க 7-8 கிலோமீட்டருக்கு ப்ரோ. பீஃபு இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ வந்துருச்சுங்க. ஸ்னோவில் நம்ம வண்டியை ஓட்டவே முடியலைங்க சுத்தமாக. யாருனாலையுமே ஓட்ட முடியல. ஆர்மியனால முன்னாடி செயின் போட்டு அவங்க தான் முன்னாடி வந்து வழி உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடு இந்த மண்ணில் வந்துட்டு அவங்க முன்னாடி போவாங்களா, ஃபுல்லாக மண்ணாக வருமா, அதில் வந்துருங்க, ஒன்றும் ஆகாதுன்னு இருக்காங்க பீஃபு. ஓகே பையா, தேங்க்யூ பையா. முன்னாடி போங்கன்னு 2 வீலர் முன்னாடி அனுப்புகிறாங்க. பா எவ்வளோ பெரிய பனி பிரதேசத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ மூச்சு விட்றக்கே சிரமமாக இருக்குது பீஃபு. இதில் வண்டியெல்லாம் ஓட்டவே முடியல பீஃபு. ஓகே பையா, இவங்க வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சார், யூடியூப் ப்ளாகர் சார். BVF சார். எஸ் சார். அங்கே பாருங்கள்
எஸ் சார் எஸ் சார் You can call me. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இவங்க வாங்க எனக்காக அந்த ஐஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. எஸ் சார், இந்த மாதிரி மண் இருக்க இடத்துல ஸ்லிப் ஆகாது, அதில் போங்கன்றாங்க. மண் இல்லாத இடம் இருக்குது பீஃபு, அதெல்லாம் வந்து ரொம்பவே மோசம். 2-3 நாள்லேயே இந்த இடம்லாம் ஃபுல்லாக முடியணும் போலிங்களே. ஐயோ பீஃபு பிளாக் ஐஸுங்க. ஐயோ ஐஸில் விட்டு போகிறேங்க. அந்த வண்டி தடை போச்சு பார்த்தீங்களா, அதை ஒட்டியே நான் போகிறேன் பீஃபு. அப்போ தான் கொஞ்சமாச்சும் grip இருக்கும். அந்த அண்ணா பாருங்கள், எவன் எப்படி போனேன்னு ஆர்மியே இப்படி போயிட்டுருக்கு. லோக்கல் ஆளுங்க ஏதாவது தட்டியில் ஏப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஐயோ ஓ, காலை கீழே வச்சே போகலாம் பீஃபு. எங்காச்சும் மண் வறுக்கி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சறுக்கி விட்டுருந்தோம் செத்தோம். கீழே ரோடுங்க, கீழே ஸ்னோ கிடையாது, கீழே ரோடு. விழுந்தா அடிப்பட்டா செத்தோம். ஐயோ ஐயோ ஐயோ, இதுதாங்க பிளாக் ஐஸு, இதுதாங்க பிளாக் ஐஸு. பிளாக் ஐஸ் மேலே தாங்க மெயினாக போகக்கூடாது. பிளாக் ஐஸ் மேலே தான் மெயினாக போகக்கூடாது. மண் இருந்தால் மண்ணில் போயிடலாம், இல்லை எதில் வேணால் போயிடலாம். பிளாக் ஐஸ் மேலே போகக்கூடாதுங்க. வந்துட்டோங்க. ஐயோ, ஒரு ரோடு தாங்க இப்போ வரைக்கும் ஏறி முடிச்சிருக்கோம் கீழேருந்து. இன்னும் மெயின் ஷீலா பாஸ் நம்ம போவே இல்லைங்க. ஐயோ, அதுக்கு இன்னும் 7 கிலோமீட்டர் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ பீஃபு, இது இப்போ இதை தாண்டி போவேனானே எனக்கு தெரிலங்க. இந்த ரோட்டில் போகிறது ரொம்ப சிரமங்க. பிளாக் ஐஸ் வந்து நேற்று நான் நினச்சோம் ஃபார்ம் ஆகிருக்கும் பும்லா பாஸ்லன்னு, ஆனால் இங்கே அதை விடங்க ரொம்ப மோசம் பீஃபு. ரொம்ப பார்த்து போகணும். ஃபஸ்ட்டு கியர்லேயே போகிறேங்க, இடையில எந்த கியரு மண்ணை தேடி போயிடுறோம் பீஃபு. ஐயோ, அந்த அண்ணா போனாங்க, அந்த அண்ணா போய் நடிகே போயிருக்காங்கன்னா அந்த அண்ணா செம்ம ஃபாஸ்ட்டுங்க. அந்த அண்ணா 5 நிமிஷத்தில் ஷீலா பாஸ் தாண்டிடுவார் போல். அவங்களுக்கு எப்படிங்க அந்த தைரியமா அண்ணா போகிறாருன்னு ஒன்றும் தெரில. அவங்களுக்கு அது ஸ்கிட்டே ஆகாதான் இல்லை. XUV 700 காரே பின்னாடி தாங்க வருது. அந்த அண்ணன் சாதாரண ஒரு அது பேர் என்ன டெம்போ மாதிரி ஒன்று வச்சு கடை அடிச்சுட்டு போயிட்டே இருக்காருங்க. ஸ்லோலி வழுக்கல, ஆனால் டயர் ஸ்லோ வழுக்கலைங்கிறத விட ஒரு டயரு சரியான ஃப்ளாட்டு மொட்டை டயருங்க. அதில் grip-ஏ இல்லை. அதில் அண்ணன் பறந்துட்டார். ஷீலா பாஸ் வரைக்கும் பீஃப் இப்படி இருக்கும். ஷீலா பாஸ் தாண்டிட்டோன்னா இந்த மாதிரி இருக்காதுங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு 6-7 கிலோமீட்டர் இருக்குது பீஃபு. அதை நம்ம போகணும், அதுதான் முக்கியம். அதை போயிட்டோம், சூப்பருங்க. என்ன ப்ரோ, கீழே விழுந்துட்டியா ப்ரோ? எங்கே ப்ரோ இருக்க? திருப்பியெல்லாம் வர முடியல ப்ரோ, இந்த ரோட்டில் திரும்ப வர்றது கஷ்டம். இருங்க நிதிஷ் ப்ரோ கீழே விழுந்துட்டு வராமாங்க. இங்கே பாருங்க வியூஃபு. ஐயோ, இங்கே சுத்தமாக முடியாதுங்க, சர்வே பண்ண முடியாது. அவருக்கு ஸ்கிட் ஆக்கி விட்டு ஒரு யாரோ தூக்கி விட்ருக்காங்க அவரை. பார்த்து போகணும் வியூஃபு. பேக் பிரேக்கில் காலை வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், மாடுகள்லாம் இங்கே தாங்க. இவ்வளோ பனியில் எப்படி இதுங்க சர்வே பண்ணுதுன்னே தெரிலங்க. ரொம்ப நார்மலாக இருக்குதுங்க. வா, என்னாலும் இங்கே நிற்கவே கூடாது வியூஃபு. இன்னொன்னா செத்துருவோங்க. அப்படியே கிளம்பிடலாங்க. கடவுளே, தப்பிச்சிடணும். எப்படியாச்சும் இந்த ஏரியாலும் தப்பிச்சிடணுங்க. அங்கே பாருங்கள், இன்னும் எவ்வளோ ஹைட்டாக மேலே போகுதுன்னு. இங்கேயும் இப்படி இருக்குது. இன்னும் மேலே போகிற இடத்துலலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. நமக்கு முன்னாடி ட்ரக்கு காருன்னு 4-5 வண்டி போயிருக்குங்க. அவங்கள தாங்க நாங்கள் அந்த கோட்டை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நமக்கு பின்னாடி ட்ரக்கு வராது. இன்கேஸ் நம்ம எங்கேயாச்சும் ஸ்டக் ஆனானோ அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஷீலா பாஸ் வந்து 3 நாள் முன்னாடி வர்றப்போ அது இப்படி இல்லைங்க. அது வேறு மாதிரி இருந்துச்சு வியூஃபு. நீட்டாக தான் இருந்துச்சு, அங்கங்கே ஸ்னோ இருந்துச்சு. இப்போ பும்லா பாஸை விட மோசமாக இருக்குதுங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுங்க. எட்ஜுக்கெல்லாம் போனோன்னா கண்டிப்பாக விழுவோம். நிதிஷ் ப்ரோ எட்ஜில் போய் தான் விழுந்திருக்காரு. அது தூரத்துலேருந்து பார்க்குறப்பே தெரிஞ்சுங்க.
அந்த அண்ணன் நமக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கை போனார் பார்த்தீங்களா, டெம்போ, அவரு நேரம் அடித்து கொளுத்திட்டு பறந்து சீலா பாஸையே தாண்டி இருப்பாருங்க. என்னோட எடுக்குதிங்க. பிளாக் ஐஸ் டேஞ்சருங்க, ஒயிட் ஐஸு மரண டேஞ்சருங்க. என் லைஃப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். இப்படி ஒரு விஷயம் ரோட்டில், இந்த மாதிரி ஒரு ரோட்டில் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோடு பார்க்குறேன், ஓட்டுறேன், நான் இருக்கேங்க இங்கே. இது நினச்சிக்கும் போது எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரைச்சி போயிடுச்சு, ரொம்ப விரைச்சி போயிடுச்சு. ஓ மை காட், இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய லேக் இருந்துச்சுங்க. நேற்று நான் வரப்போ லைட்டாக தான் அங்கங்கே உறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுல்லாக உறைஞ்சி போயிடுச்சுங்க, ஃபுல்லாக உறைஞ்சிருச்சுங்க, அப்படியே கட்டியாக மாதிரி கிடக்கு. ஓ என்னடா இங்கே என்னவோ இருக்குன்னு பார்க்குறேன். லேக்கு ஃபுல்லாக முடிடுச்சு. ஏதோ ஆண்டவ முடியுதில் ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோங்க. இதுவே பெரிய விஷயம். இந்த ரோட்டில் வரைக்கும் இந்த லாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்னோவில் இது வரது பார்க்கும்போது வெள்ளைக்கு வெள்ளை செம்ம அழகாக இருக்குங்க. அதை பார்க்கும்போது வண்டி கீழே விழுகாமல் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன் வீஃபு, காலைல வண்டி எடுக்கிறப்ப கூட சரி ரிட்டர்ன் போகிற வழி தானே, பெருசாக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக கண்டென்ட்டே எடுக்கலைங்க. சரி இந்த சீலா பாஸில் இன்னும் பெருசாக இல்லையே, நேற்றே பொம்லா பாஸில் அவ்வளோ பெரிய ஸ்னோ கட்டி இது தமாசாக இருக்குன்னு நினச்சேங்க. ஆனால் இப்போ இது அதை விட மோசங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது பீஃபு. எப்படி சர்வே பண்ணுறதுனே தெரிலங்க. இன்னொரு 1 hour தான் சர்வே பண்ணணும் இங்கே. ஆனால் அந்த 1 hour நான் சர்வே பண்ணுவேன்னா இல்லை உறைஞ்சி செத்துருவேனா ஒன்றுமே தெரிலங்க. அவ்வளோ ஸ்னோ மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு பீஃபு, மேலே ஸ்னோஃபால் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வைசரும் வேறு ஃபுல்லாக மிஸ்ட் ஆகுது பீஃபு. நான் பேசுகிறேன்ல விலாக் எடுக்கிறதுக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா அதனாலன்னு இல்லை, மூச்சு வர்றனாலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் ஆகுதுங்க. நமக்கு முன்னாடி ஒரு இனவா கருப்புதுங்க. அந்த ரோப்பெல்லாம் கட்டி சுற்றி இழுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. அந்த பாவா பண்ணி தாங்க போனோம். பார்த்து கவனமாக போகணும் பீஃபு. சீலா பாஸை தாண்டாதான் பீஃபு நம்ம எங்கேனாலும் போய் சர்வே பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா ஒரு ரைடில். எல்லாருக்கும் எவ்வளோ ஈஸியாக எங்களை கேவலமாக பேசுவாங்க தெரியுங்களா. எத்தனை பேர் யூடியூபர்ஸ்னால், அதுவும் யூடியூபர்ஸ்னால் எல்லோரும் ஒன்று தான்ட்டுருவாங்க, நாங்கள் யூடியூபர்ஸ் அப்படின்றாங்க. ஆனால் மோட்டோ விளாகர்ஸ்னு வரப்போ எவ்வளோ தப்பாக பேசுவாங்க தெரியுங்களா எங்களை, நாங்கள் அப்படி இப்படின்னு. ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் ஒரு சொட்டு கூட யாருக்கும் தெரியாதுங்க. முன்னாடி போகிறேன், நான் ஃபாலோ பண்ணி போகிறேன், டயர் மார்க்ஸ் தெரியுதுங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸ் காலில் தாங்க தெரியுது, ரொம்ப பக்கத்தில் இருந்தால் தான் தெரியுது, இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது பீஃபு. அங்கே பாருங்கள் முன்னாடி போகிற இருக்குது அங்கே அந்த ட்ரக்கு, அந்த அண்ணாக தாங்க இஷ்டம் மெனிக்கு ஜாலியாக வந்தார், சக மாதிரியாக பிரித்து கட்டிட்டு போனார். சீலா பாஸ்ன்னு 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆமாம் பீஃபு. ஐயோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது பீஃபு. வண்டி டயரில் கொஞ்சம் காற்றையும் இறக்கி விட்டாங்க, கீழே கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் இருக்கட்டும்னு. பீஃபு நிதிஷ் ப்ரோக்காக வெயிட் பண்ணேன், வந்துட்டாருங்க. இது எப்படிங்க போகிறதுன்னு ஒன்றுமே புரியல பீஃபு. ஏதோ முக்கிய ஷீலா பாஸ் வாசல் வந்தாச்சுங்க. இதுதான் பீஃபு ஷீலா பாஸு. எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஷீலா பாஸ் வந்துட்டோம். ஐயோ இதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரிலங்க, சுத்தமாக முடியல பீஃபு. அவருக்கு வெயிட் பண்ணியாச்சு, அவருக்கும் காலில் அடிபட்டுருக்குன்றாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில பீஃபு. ஐயோ இதாங்க ஷீலா பாஸ். அந்த பக்கம் வண்டியை இப்படிலாம் போக முடியாதுங்க, அந்த பக்கம் போனால் திரும்ப வண்டியை இந்த பக்கம் வராது பீஃபு. ஐ லவ் ஷீலா அப்படின்னு சொல்லியிருக்கு பீஃபு. ஓகே பீஃபு, இதுக்கு மேலே என்னால் முடியாது பீஃபு. விலாகை என் பண்ணிடுறேங்க, என்னால் முடிஞ்சா நான் கண்டினியூ பண்ணுறேன் பீஃபு. இல்லை இங்கே நான் ஏதாச்சும் பண்ண பார்க்குறேங்க. ரொம்ப கைகாலெலாம் உறைஞ்சி போயிடுச்சுங்க, சுத்தமாக முடியல பீஃபு. ஐயோ ஓ பாய் பீஃப், பாய் பீஃப், பாய் பீஃப். இந்த குழலையும் விட முடியாதான் சொல்லிட்டு போகிறேன். பாய் பாய் பாய்.